குருவே சரணம். 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. இதில் என்ன பெரிய விசேஷம், எந்த ஒரு ஜாதகத்திலையும் ராகு கேதுக்கள் சரியில்லாத இடத்துல இருக்கிறவங்க இந்த நாகபஞ்சமி என்று, கருட பஞ்சமி என்று நாக சர்ப்ப தேவதைகள் வழிபாடுகள் மேற்கொண்டால் அந்த தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அதேபோல் கருட பகவான் வழிபாடு செய்து கொண்டால் அந்த தோஷங்கள் நீங்கும் என்பதும் ஐதீகம். வசதி வாய்ப்பு உடையவர்கள் கருட ஹோமம் செய்து கொள்ளலாம். கருட மந்திரம் சொல்லி கருட ஹோமம் செய்கையில் தொழிலில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கி இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் அந்யோன்யம், உறவினர்களுக்குள் அந்யோன்யம், வியாபாரத்தில் பெருக்கம், உத்தியோகத்தில் உயர்வு முதலிய விஷயங்களெல்லாம் இந்த கருட ஹோமம் செய்து கொள்கையில் நடைபெறும். சர்ப்ப தேவதைகள் வழிபாடும் அன்று செய்து கொள்ளலாம். சர்ப்பங்களை ஆபரணமாக அணிந்த தெய்வங்களையும் அன்று வழிபாடு செய்யலாம். இந்த கருட பஞ்சமி, நாகபஞ்சமி மிக விசேஷமான ஒரு தினமாகும். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இது வருகிறது. இந்த நன்னாளில் நீங்கள் சர்ப்ப தேவதை வழிபாடுகள், கருட வழிபாடு செய்து எல்லா வளங்களும் பெற வேண்டி இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. வாழ்த்துக்கள். பண்டிட் எம்ஜிபி.